என்ற தலைப்பில் அருமையான சொற்பொழிவு நடைபெறும். இலக்கிய சுவையை அளித்தர ஐயாவை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் மன்மோகன் அவர்களே, தலைவர் திருவேங்கடம் ஆறுமுகம் உட்பட்ட ஆத்திரேலியார் தமிழ்ச்சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களே, இனிமையான குரலில் இறைவணக்கம் பாடிய அன்பு மகள் எதுகிரியவர்களே, மெல்போர்னிலிருந்து இந்த விழாவிற்காக வந்திருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள் சுகுமார் அவர்களே, கார்த்திக் அவர்களே, பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, பெற்ற தாய்மாரே, நலிலம் சிங்கங்கள், வணக்கம். மிக அருமையான நடனத்தை கண்டு ரசித்தோம். நண்பர் சதீஷ் அவர்களது நடனத்தை பார்த்த பின்பு கண்ணன் அவர்களுக்கே நடனம் ஆட வேண்டும் என்று ஆவல் வரக்கூடிய அளவுக்கு அந்த நடனம் இருந்தது. அதை நான் திருமதி கண்ணன் அவர்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறேன். மூன்று சகோதரிகளும் மிக அழகாக நடனம் ஆடினார்கள். அதிலும் பாம்பு நடனம் ஆடிய அந்த சகோதரியை நாம் வாழ்த்த வேண்டும். நான் கூட வேடிக்கையாக அவர்களுக்கு பரிசளித்த போது தீட்டி விடுவாரோ என்ற அச்சமாக இருந்தது. அப்படி ஒரு அருமையான நடனம். நம் வீட்டு குழந்தைகள் நன்றாக வளர்வதை பார்த்து நமக்கு மகிழ்ச்சி. அவர்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்று உங்கள் சார்பில் வாழ்கிறேன். இதற்கு பின்னால் ஒரு சிறு இடைவேளை, அதற்கு பின்னால் பட்டிமண்டபம். பட்டிமண்டபத்தினுடைய தலைப்பு நிறைய பேரை இங்கே எழுத்து வந்திருக்கிறதுன்னு நினைக்கிறேன். எனவே நான் நேரத்தை கருதி ஒரு 25 மணித்துளிகளுக்கு அளவுக்கு என்னுடைய பேச்சை குறைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இலக்கியம் வாழ்க்கையும் என்பது தலைப்பு. இலக்கியம் என்ற சொல் இலக்கு என்கிற ஒரு சொல்லை உள்ளடக்கியிருக்கிறது. இலக்கு என்றால் குறிக்கோள். வாழ்க்கை மகிழ்ச்சியானதா வருத்தமானதா என்று கேட்டால் மகிழ்ச்சியானது என்றும் சொல்லலாம், வருத்தமானது என்றும் சொல்லலாம். இதுதான் நிலைமை. அதுக்கு இலக்கியம் என்ன முறையிலே வழிகாட்டும்? வாழ்க்கையை மனிதர்கள் ஏன் இப்படி சங்கடத்தோடு எதிர்பார்க்கிறார்கள் என்பதற்கு வேடிக்கையாக ஒரு குறிப்பு தமிழகத்திலே சொல்வது உண்டு. மனிதன், நாய், கழுதை, குரங்கு இது எல்லாவற்றுக்கும் 20 ஆண்டுகள் வாழ்நாள் என்று கடவுள் கொடுத்தான். அதுல நாய் என்ன சொல்லிக்கிறது? கடவுளை பார்த்து 20 ஆண்டுகள்லாம் எனக்கு வாழ்றது கஷ்டம், ஒரு 8 ஆண்டு 10 ஆண்டு வாழ்ந்தால் போதும், மீதியை குறைத்துக் கொள்ளும் கடவுள்கிட்ட கேட்டு. கடவுள் சரி குறைத்தேன். அடுத்து கழுதையும் போய் 20 வருஷம்லாம் ரொம்ப கூட நீ குறைத்துக் கொள், எனக்கு ஒரு 7-8 ஆண்டுகளே போதும் வாழ். சரி குறைத்து விட்டேன் நான் கடவுள். குரங்கும் போய் என்ன குறைச்சிக்கோச்சு, சரி அப்படியே குறைத்தேன். கடைசியாக மனுஷன் போனான், உனக்கு எவ்வளவு குறைக்கணும்னு கேட்டார் கடவுள். என்னது குறைக்கிறது? 20 வருஷமே போதாது எனக்கு, அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டார் கடவுள். இவன் ஒழுங்கா எனக்கு ஒரு 60 வயசு 70 வயசு 80 வயசுன்னு கேட்டுருக்கலாம். இவன் என்ன கேட்டான்னா, இந்த நாய் கழுதை குரங்குக்கு எல்லாம் குறைச்சியே அதை எனக்கு கொடுன்னு கேட்டார். கடவுள் அப்படியே கொடுத்தார். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம 20 வருஷம் வரைக்கும் தான் சந்தோஷமா இருக்கும். 20 வயசு வரையில காலேஜ் படிக்கிற வயசு அப்படி ஆட்டம் போடுவோம். அதுக்கப்புறம் தொடங்குறது தான் நாய் வாழ்க்கை. கையில பயிர் தூக்கிட்டு எவன் வேலை கொடுப்பான், எங்க கிடைக்கும், நாயா அலைஞ்சி வேலையை வாங்கி அப்புறம்
கழுதையா குடும்பத்தை சுமக்குது. அதுக்கப்புறம் இந்த குரங்கு மரத்துக்கு மரம் உட்கார மாதிரி சேருக்கு சேர் உட்கார்ந்து எவனும் மதிக்காம வாழ்க்கை மகிழ்ச்சியானதா வருத்தமானதா என்றால் இலக்கியம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஒரு பழைய பாட்டு தான், சங்க இலக்கிய பாட்டு. நான் பாட்டை சொல்லல. ஒரே பேரு, எதிர எதிர வீடு. ஒரு வீட்டுல மங்கள ஒலி ஒலிக்கிறது. ஏதோ கல்யாணம், ஏதோ மங்கள ஒலி. அதுக்கு எதிர்பக்கமா ஒரு வீட்டுல ஒரு மரணம் நிகழ்ந்துருச்சு போல. அங்க ஒரு பறை ஒலி கேட்கு. ஒரே தெரு, எதிர வீட்டுல மங்கள ஒலி, பறை. ஒரு வீட்டுல கணவன் பிரிந்து போய் பொருளுக்காக எங்கேயோ போய் சம்பாதிக்க போறோம், வரவே இல்லை, எப்போ வருவான்னு மனைவி காத்துட்டு இருக்கா. இன்னொரு வீடு பக்கம் பார்த்தா அப்பதான் பிரிந்த காதலன் வந்து ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருக்கிறார். இப்படி ஒரு வரிசை அடிக்கிட்டு போய் சொல்லிச்சு அந்த பாட்டு. இன்னாதம்மை உலகம், இன்னாதம்மை உலகம். இந்த உலகம் ரொம்ப கொடுமையானது, ரொம்ப கஷ்டமானது வாழ்க்கை. ஆனால் அதோடு நிறுத்திருந்தா அது தமிழ் இலக்கியம் இல்லை. அது என்ன சொல்லுச்சு? இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தோரே. இந்த வாழ்க்கையில நீங்க எப்படி மகிழ்ச்சியா வாழணும்னு கத்துக்கிட்டா அதுதான் வாழ்க்கை. இது சங்க இலக்கியம் சொல்லுது. இப்ப பொதுவா இந்த இலக்கியம்னாலே என்ன ஒரு செய்தி வரும்னா, அது எதுக்கு, அது ரொம்ப சங்கடம், அது கஷ்டம், அதை படிக்க முடியாது. அதுல நம்மாட்கள்னா தமிழ் மொழி என் பிள்ளைக்கு பேச வராதுன்றது சந்தோஷமா சொல்லுவோம். என் பிள்ளைக்கு தாய்மொழி வராதுன்னு எல்லா பள்ளியும் காட்டி சொல்ற நம்மால் தான். அப்போ இலக்கியம் வந்து அது ரொம்ப கஷ்டம், சங்கடம். அது உண்மை ஒரு பக்கம் வைக்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவோம், அது என்ன ஏதாவது பயம் இருக்கா, கிண்டல் அடிப்பான், ஒருத்தருக்கு ஒருத்தர் கிண்டல் அடிப்பான், நயம் பாராட்டுறேன்னு சொல்லுவான். இது எதனால யூஸ் இருக்கா வாழ்க்கைக்கு, இப்படி கேட்கிறவர்கள். இந்த ரெண்டுல உண்மை இல்லாம இல்லை. இப்ப நான் முதல்ல ஒரு பாட்டு சொல்றேன். நீங்க சில இடங்கள்ல இந்த இலக்கியம் அப்படியே கரடு முரடானது அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று இல்லை. அதனுடைய ரகசியத்தை நான் உங்களுக்கு இப்ப சொல்லிட போறேன். அந்த ரகசியத்தை சொல்லிட்டா இலக்கியம் எவ்வளவு எளிமையானது, சந்தோஷமானதுன்றத நீங்களும் புரிஞ்சுக்கலாம், அடுத்த தலைமுறைக்கு சொல்லலாம். நான் ஒரு பாட்டு சொல்ல போறேன். இந்த பாட்டை நான் சொன்னா நீங்க மேல சொன்னப்புறம் கோச்சிக்க கூடாது. இப்ப பாட்ட ஆரம்பிக்கிறேன். விக்கா உக்கா வித்தாவை போய் விட்டா நட்டா சுட்டூர் உக்கா ரிக்கா எத்தா சைப்போடுட்டே இட்டேடி போய் வெப்பி நிப்பி ரக்காடப்பை தொக்காடச்சு டப்பாடப்பி வெப்பாடப்பும் நெக்கா டக்கா நத்தாடப்பே நெய்தானத்தானை சேவித்தே. இது ஒரு பாட்டு. இப்ப சில பேர் கை தட்டினீங்க, என்ன புரிஞ்சிருச்சுங்க? நம்ம எக்ஸாமுக்கு ஒரு வரி படிக்க முடியலையே, இவன் இவ்வளவு எப்படி மனப்பாடம், இது தவிர வேற ஒன்றும் அர்த்தம் இல்லை. இப்ப நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவேன் பாருங்க. சென்னை மாதிரி பெருநகரங்கள்ல, இங்க நம்ம ஆஸ்திரேலியாவில் பார்க்க முடியாது, சென்னை மாதிரி பெருநகரங்கள்ல இருந்து கொஞ்சம் வெளியே போனா அந்த சபர்வு தொடர்ந்து பாருங்க, அப்படியே கொஞ்சம் போனா கிராமம் வரும். அங்கெல்லாம் இந்த கீட்டு கொட்டை போட்டு சின்ன சின்ன ஹோட்டல் வச்சிருப்பான். அதுல போர்டு எழுதி வச்சிருப்பான் வாசல்ல, சாப்பாடு தயார், பிரியாணி ரெடி, புரோட்டா ரெடி. இது நீங்க சினிமாவில் சில பேர் பார்த்துருக்கலாம், சென்னையில் உங்களுக்கு பார்க்க வாய்ப்பில்லை, தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்கும். அப்ப ஒருத்தர் போர்டு எழுத கொடுக்குறான். என்ன எழுத கொடுக்குறா? சாப்பாடு போடப்படும் அப்படின்னு எழுது அப்படின்னு அந்த பெயிண்டர் இருக்காங்க அவன்கிட்ட கொடுக்குறான். இப்ப அவன் என்ன பண்ணிருக்கணும், இந்த போர்டை இப்படி வச்சா சாப்பாடு போடப்படும் எழுதிருக்கலாம். அவன் இப்படி எழுத வச்சுட்டான். இப்ப சா இப்பான்னு எழுதாம இடம் போதலை, டூவைங்க கொண்டு வந்துட்டான். தமிழ் தான் யார் எழுத்தாலும் போகும் இல்லை, டூ இங்க போட்டான். டூ இப்போ மறுபடியும் அடுத்த வார்த்தைக்கு இடம் இல்லை, சொல்லுக்கு கீழே போட இப்ப இடம் இல்லை, டூ இன்னு முடிச்சுட்டான். இப்ப இந்த போர்டை வச்சா படிக்கிறவன் சாப்பாடு டுப்போ டப்ப டூன்னு படிச்சான். உங்களுக்கு புரியுதா? சாப்பாடு போடப்படும் தான், இதை எழுதுறது உடைச்சு எழுதி சாப்பாடு டுப்போ டப்ப டும் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த பாட்டு. இப்ப நான் சொன்ன பாட்டு இருக்கு பாருங்க, ஒட்டக்கூத்தன் எழுதின பாட்டு, நல்ல பொருள், எளிமையா சின்னதா விளக்கம் சொல்றேன். விக்கா உக்கி ஆவி தாவி போய்விட்டால் நட்டார் சுட்டூர் பூக்கார்.
செத்து போயிட்டுனா எல்லாரும் கொண்டாந்து எரிச்சிருவாங்கடா உன்ன. இந்த ஆவி போறதுக்குள்ள இறைவனை வணங்கி கொள்ளுதான் பாட்டு. அதையும் போட்டு உருட்டு விக்கா உக்கா உக்கா உக்கா. நமக்கும் தமிழ் இலக்கியத்துக்கு வரவே வராது. நம்ம பையன் ஓடிடுவான். காலமேகம் ஒருத்தர் தான், அவன் அப்படிதான். அவன் ரொம்ப கிண்டல் பிடிச்சவன். அவன் ஒரு பாட்டு பாருங்களேன், ஒரு திரைப்படத்தில் கண்ணதாசன் எடுத்து பயன்படுத்தி இருந்தார். நான் அந்த பாட்டை சொல்றேன். தாதி தூதோ தீது தத்தை தூதோதாது தூதி தூதொத்தித்த தூதொதே தாதொத்த துத்தி தத்தாதே துதித்து தோதீது தித்தித்த தோதி தீது. இதான் பாட்டு. இப்ப நான் இந்த சரியா சொல்லனா தப்பா சொல்லலான்னு எனக்கே தெரியல. ஏன்னா தாண்டதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா அருமையான பொருள் இருக்க பாட்டு. தாதி தூது தீது, வேலைக்காரிய காதலுக்கு தூது அனுப்பாதே, தத்தை தூது ஓதாது, கிளி தூது செல்லாது, தூதி தூது ஒத்தித்த தூது. யார் அனுப்பினாலும் தோழிய காதலுக்கு தூது அனுப்பாத, லைன் கிராஸ் ஆயிடும். இதுதான் பாட்டு. இப்ப பாருங்க, இப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன் பெருமக்களே, கருவூலம் இலக்கியம் கொட்டி கிடக்கிறது. இதுல இந்த மேலோட்டமாக பார்த்து இது பல்ல உடைக்குது, இது புரியாதுன்னு நினைப்பது குழந்தைத்தனம். இது ஒன்று. இன்னொன்று பாருங்க, நயம் சொல்கிறார்கள் அப்படின்னு ஒரு குறை இருக்கும் பாருங்க. ஓரளவுக்கு அது உண்மைதான். ஒருத்தன் டொனேஷன் வாங்க போறான். டொனேஷன்னா விழா நடத்தலாம் இல்லை, அவன் சாப்பிடணும், பணம் இரவல் வாங்க போறான். தமிழ்நாட்டெல்லாம் மாரியம்மனுக்கு கூழ் ஊத்துறதுன்னு ஆரம்பிப்பான். அப்படின்னா என்னன்னா இவன் சாப்பிட போறான்னு அர்த்தம். இப்படி ஒருத்தன் போனவன் என்ன சொன்னான், ஒருத்தர்கிட்ட போய் கேட்கிறான், பணம் கேட்க போனவன் என்ன கேட்டான், உங்களுக்கு தெரியுமா சிவபெருமான் செத்து போயிட்டாருன்னா. என்னது சிவபெருமான் செத்து போயிட்டாரா, எப்படி ஆன்னு கேட்டான். அது ஒண்ணு இல்ல, ஒரு பாதி உடம்ப சக்திக்கு கொடுத்தாருப்பாங்க. அப்ப அர்த்தநாரீஸ்வரரா மாறினப்ப பாதி உடம்பு போயிடுச்சு. மீதி பாதி உடம்பு திருமாலோட சேர்ந்தப்ப ஹரிஹரனா மாறினப்ப பாதி உடம்பு போயிடுச்சு. பாதி உடம்பு சக்திக்கு போயிடுச்சு. ஒரு பாதி மால் கொல, ஒரு பாதி உமையவள் கொல, இரு பாதியாக இறந்தான் புராணி. இதான் பாட்டு. கேட்டான், சரி சிவபெருமான் செத்துட்டாரு, அதுக்கு நான் என்னடா பண்றதுன்னா, நல்ல அவர் சாகும்போது தலையில பிறைச்சந்திரன் இருந்தது, அதை எடுத்து வானத்தில் விட்டுட்டார். அப்புறம் கங்கையாறு இருந்தது, அதை எடுத்து பூமியில விட்டுட்டார். கழுத்துல பாம்பு இருந்தது, அதை எடுத்து புத்துல விட்டுட்டார். இப்படி எல்லாம் கொடுத்தது போக மீதி இருந்தது ரெண்டே ரெண்டு. ஒண்ணு வாரி வாரி கொடுக்கிற கை, அதை உங்ககிட்ட கொடுத்தாங்க. இன்னொன்னு திருவோடு, அதை என்கிட்ட கொடுத்தாங்க. இப்போ தன் வயிறு வளர்ப்பதற்காக எழுதப்படுற கவிதை வெறும் நயம்தான். ரொம்ப சாதாரணமா சொல்லுவாங்க, இப்படிதான் பணம் கேட்க போனோம். ஒருத்தர் ஏதோ கவிதை பாடினா, சரி சரி இது 100 ரூபாய் தரேன்னாரு. அவரு கொஞ்ச நேரம் கழிச்சு 100 ரூபாய் கொடுத்தார். அவன் சொன்னான், என்ன 100 ரூபாய் கொடுக்குறீங்க, 200 rupees கொடுக்கறதா சொன்னீங்களே. நான் எப்படா சொன்னேன்? சொன்னீங்க சார் 300 rupees கொடுக்கறதா. டேய் ஆமா சார் 400 rupees கொடுக்கறதா சொன்னீங்க. என்னடா ஏத்திட்ட? இல்ல, நீங்க என்ன சொன்னீங்க? 100 ரூபாய் தரேன்னு சொன்னீங்க. அப்ப 200 ரூபாய் தானே. முன் 100 ரூபாய் தரதா சொன்னீங்க, அப்ப 300 தானே. நான் 100 ரூபாய் தரேன், நீங்க அப்ப 400 தானே. இதெல்லாம் பாருங்க, வாழ்க்கைக்கு நேரடியாக பயன் இல்லை, ஆனால் நயம். பெருமக்களே, இதை தாண்டி இலக்கியத்துக்குள்ளே போனால் கிடைக்கக்கூடிய கருவூலம் வாழ்க்கையை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று காட்டுகிறது. அதுதான் இப்போ நேரம் கருதி நான் சில கருத்துக்களை எப்படி சொல்லிட்டு போறேன். இலக்கியத்துக்கு உள்ள போல நீங்க ராமாயணம் மகாபாரதம் புராணம் தானே, என்ன கருத்தை சொல்லுகின்றன? நீங்க கம்பலுக்குள்ள போக வேண்டாம், வில்லிபுத்தூராருக்கு போக வேண்டாம், கதைன்னு மட்டுமே எடுத்துக்கங்க. ஒன்னே ஒன்ன சொல்லு.
பேராசைப்பட்டால் அழிவாய். இதான் சுருக்கம். பேராசைப்பட்டால் அழிவாய். அது எந்த ஆசையாக இருந்தாலும் சரி, பெண்ணாசையாக இருந்தால் ராவணன் தான், மண்ணாசையாக இருந்தால் துரியோதனன் தான். பேராசைப்படாது. இலக்கியம் என்ன சொல்லுது? ஆசைப்படு, பேராசைப்படாது. ஆசைப்படாத வாழ முடியாது. முதல்ல வாழணும்னு ஆசை இருக்கணும். இங்க வாழணும்னு ஆசை, அப்ப அது ஆசை தானே. அப்ப ஆசை வேணும், பேராசை கூடாது. இதான் இலக்கியம் சொல்லுது. நீங்க கேட்கலாம், அது என்ன சார் ஆசைக்கும் பேராசைக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அது எப்படி, எங்க அதுக்கு எல்லை போடு? ஒரு வீட்டுல ஒருத்தர் நாய் வளர்க்கிறார். அந்த நாய் கேட்டுக்கு பின்னாலே தான் இருக்கு. அதுக்கு வெளியே வரணும்னு ஆசை. தெரு நாய் தெரியும், தமிழ்நாட்டில் அப்படி இப்படி தெருவில் தெரியும். அப்ப அந்த நாய் ஒண்ணு உள்ள இருக்க நாயை பார்க்குது, இது அதை பார்க்குது. ஒண்ணு கேட்டுக்கு உள்ள இருக்குது, ஒண்ணு கேட்டுக்கு வெளியே நிக்குதா. ரெண்டு கிட்ட வந்து பேசுது. தெரு நாய் கிட்ட வந்துருச்சு. அது என்ன சொல்லுது? என் கூட வந்துடுறேன். இங்க என்ன கிடைக்குது உனக்கு? ஒரே பிஸ்கெட், ஆர்னால்ட் பிஸ்கெட் மட்டும் தான் போடுறான். எனக்கு குப்பை தொட்டி வெரைட்டி வெரைட்டியா கிடைக்குது. எவ்வளவு வேணா சாப்பிடலாம், என்ன வேணா, வா வெளியே போயிடலாம். உள்ள இருக்க நாய் சொல்லிச்சு, வந்துடலாம். அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சின்ன சிக்கல்? என்னை வளர்க்கிறா பாரு, அவனுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு கல்யாணம் பேசினாங்க. அப்போ ஜோசியர் என்ன சொன்னாரு? எதிர் வீட்டுல இருந்து ராகு பாக்குறான், அதனால கல்யாணம் பண்ண லேட் ஆகும் போல இருக்குன்னா. ஆனா இந்த பொண்ணு தெளிவா சொல்லிட்ட, எதிர் வீட்டுல இருந்து ராகுலாம் பார்க்கல, ரகு தான் பார்க்கல. அதனால நான் கட்டினா ரகுவை தான் கட்டுவேன் நான் சொல்லிட்டேன். உடனே அவன் அப்பா சொன்னான், இங்கப்பா அவன் யார், நீ யார்? கண்டிப்பா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். அதோ நிக்குது பாருங்க, நான் இதுக்கு வேணா உனக்கு கட்டி வைப்பேன். அந்த பொண்ணு, அந்த நாய் சொல்லுது, அந்த பொண்ணு வேற கொஞ்சம் அழகா இருப்பா. இப்ப புரிஞ்ச உங்களுக்கு ஆசை எது, பேராசை எது? அவர் அணுக்கு ஆசைப்படுறது ஆசை, நாய் அவளுக்கு ஆசைப்படுறது பேராசை. சரியா? இலக்கியம் எளிமையாக கருத்துக்களை, வாழ்க்கையை எப்படி பார்க்க வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்லுங்க. இப்போ நீங்க யாரை வேணா கேளுங்க சார், 100க்கு 100 என் மனத்தில் எந்த துயரமும் இல்லை, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்றவங்க யாராவது இருப்பாங்களா? நம்ம யாராவது இருக்குமா? நம்ம மனசுல எவ்வளவு ரணம் இருக்கு இல்லையா? எவ்வளவு காயம் இருக்கு, எவ்வளவு துரோகத்தை சந்திச்சிருக்கோம், எவ்வளவு ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கோம். எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை மறந்துடும். நம்ம எத்தனை பேரை ஏமாத்திருக்கோம், நம்ம யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணிருக்கோம், இது நமக்கு தெரியாது. ஆனா நான் கஷ்டப்பட்டேன், எனக்கு எவ்வளவு மனசு கஷ்டம். இத ஒரு பாட்டு சொல்லுது. அப்படி சொல்லி பயன் இல்லடா, அப்படி சொல்லி பயன் இல்லை. எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு கஷ்டம். அந்த துயரத்தை தாண்டி அடுத்தவனுக்கு துன்பம் கொடுக்காம வாழ், அதுதான் வாழ்க்கை. இதை சொல்ற பாட்டு ஒரு சின்ன கதை மாதிரி சொல்லுது. அந்த பாட்டு என்னன்னா இப்படிதான் தொடங்கும். ஒருத்தர் சிவபெருமான் கிட்ட போனான். இன்னைக்கு இன்னும் சிவபெருமானும் வராது பேச்சு. ஒருத்தர் சிவபெருமான் கிட்ட போனான். போய் ரொம்ப கஷ்டமா இருக்கியா? யார்கிட்ட? சிவபெருமான். எப்படி ஆரம்பிச்சான்? வஞ்சகர்வால் நடந்தலைந்த காலில் பொண்ணும். இது முதல் வரி. வஞ்சகர்வால் நடந்தலைந்த காலில் புண்ணும். வேலை தரன்றான், நாயா நடக்கிறேன், நாய் வேற வருது. வேலை தரன்றான், அலையா அலைஞ்சா வேலை கொடுக்க மாட்டான். இது எவ்வளவு போய் போய் அலைஞ்சி திருச்சி செருப்பு தேஞ்சி கால் தேஞ்சதுதான் மிச்சமே தவிர, வஞ்சகர்பால் நடந்தலைந்த காலில் புண், காலே புண்ணாயிடுச்சு. அப்புறம் வாசல் தோறும் முட்டுண்ட தலையில் புண்ணும். எவனும் மதிக்க மாட்டான். வாசல் தோறும் முட்டுண்ட தலையினா வீட்டுல போய் இடிச்சிங்கன்னு அர்த்தம் கிடையாது. எந்த வீட்டுக்கு போனாலும் ஏதாவது சிக்கல், ஏதாவது பிரச்சனை, ஒரு பிரச்சனை இல்லாமலே வாழ்க்கை இல்லை. அப்புறம்
செஞ்சொல்லை நினைத்துருகும் நெஞ்சில் புண்ணும். எந்த நேரமும் கடவுளே கடவுளே கடவுளேன்னு சொன்னா அவனும் கண்டுக்க மாட்டான், நீயும் கண்டுக்க மாட்டேன், சிவரு மாட்டேன், மனசே புண்ணாய் போச்சுல. இது சங்கரனை போய் சொல்றான். இப்ப நான் பாட்டை சொல்றேன் பாருங்க. பாட்டு போய் எளிமையான பாட்டு தான், ஒன்றும் சிரமமா இருக்காது உங்களுக்கு. வஞ்சகர்பால் நடந்தலை இந்த காலில் புண்ணும், வாசல் தோறும் முட்டுண்ட தலையில் புண்ணும், செஞ்சொல்லை நினைந்துருகும் நெஞ்சில் புண்ணும், தீரும் என்றே சங்கரனை சேர்ந்தேன் அப்பா. சிவபெருமான் போயிட்டு இதுவரையில கருத்து இல்லை. இப்ப சிவபெருமான் என்ன சொன்னார்ன்றதும், சிவபெருமான் என்ன சொன்னார், அடப்போடா என் கஷ்டத்தை யார்கிட்ட போய் சொல்லுவேன். யாரு? சிவபெருமான். உனக்கு என்ன கஷ்டம்? கொஞ்சம் இல்ல, பிறம்படியில் புண்ணும். ஒரு பாட்டிக்கு உதவி பண்ணலான்னு கூட மண் சுமந்துட்டு போனா ராஜா பள்ளியிருந்து பெரம் எடுத்து முதல் அடிச்சுட்டான். எப்படி? கொஞ்சம் அல்ல, பிறம்படியின் புண்ணும். இவனாவது பெரம்புல அடிச்சான். இந்த கண்ணப்பன் ஒருத்தர் தான் பாரு, செருப்பு காலாலே எட்டி உதைக்கிறான்டாங்க. கதை புரியுதுல உங்களுக்கு? நான் நேரம் இல்லாதனால அந்த கதைக்குள்ள போகாம போறேன். கண்ணப்பர் வந்து செருப்பு கால, அதாவது வேடிக்கையா சொல்றான். இந்த பாட்டுல என்ன சொல்றான், கஷ்டம் புலம்பாதே, கொஞ்சமல்ல பிறம்படியின் புண்ணும், வேடன் கொடுங்காலால் உதைத்த புண்ணும், அப்புறம் பஞ்சவரில் ஒருவன் வில்லால் அடித்த புண்ணும். இந்த பாண்டவர்கள் இருக்காம அர்ஜுனா வில்லை அடிச்சிட்டாங்க, பார் என்றே காட்டி நின்றான் பரமன் தானே. இதான் பாட்டு. எனக்கு கஷ்டம் கஷ்டம். நான் சிவபெருமான் போனா அவன் என்கிட்ட புறம்புறான். என்ன ஒருத்தன் செருப்பால் அடிக்கிறான், ஒருத்தன் பெரம்பால் அடிக்கிறான், ஒருத்தன் வில்லால் அடிக்கிறான். பாட்டு என்ன சொல்ல வருகிறது? கவலை எல்லாருக்கும் இருக்கு. அந்த கவலையால் புலம்பி பயனில்லை, வாழ்க்கையை மகிழ்ச்சியாக எடுத்துக்கொண்ட பழகிவிட்டால் போதும். இதான் இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னால தோன்றினது நம்முடைய குறள். 1330 திருக்குறள்களில் ஏதாவது ஒரு குறளை வாழ்க்கையிலே எடுத்தால் ஜெயித்து விடலாம். ஒரு குறள். இது தமிழன் அந்த பெருமை பேசுகிறேன் இல்ல, உண்மை அது. நான் ஒரு குறள் சொல்லுகிறேன், அந்த ஒரு குறள் சொன்னால் போதும் என்று நினைக்கிறேன். வள்ளுவர் இப்படி தொடங்குறாங்க, எதை செய்யணுமோ அதை செய்யணும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. இது எங்களுக்கு தெரியாது, இதை சொல்றதுக்கு ஒரு வள்ளுவம் வேணுமா? இப்படிதான் நினைப்போம். எதை செய்யணுமோ அதை செய்யணும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது. இத கொஞ்சம் முறுக்கி வள்ளுவர் என்ன சொல்றான், இங்க பாரு, எதை செய்யணுமோ அதை செய்யலன்னா விளக்க மாட்டேன், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யினா விளக்க மாட்டேன். எதுன்னு சொல்லல. இப்ப நான் பாட்டு சொல்றேன், செய்தற்க அல்ல செய்ய கெடும், செய்தற்க செய்யாமையாலும் கெடும். இன்னும் புரியல, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். தமிழ்நாட்டில் மதுரைன்னு ஒரு இடம் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, சங்கம் வளர்த்த இடம். மதுரையிலிருந்து சென்னைக்கு புகை வண்டி கிளம்புதுன்னு வச்சுக்கோங்க, விரைவு ரயில். முக்கியமான இடம் எங்க நிற்குன்னா, மதுரையை தாண்டினா திருச்சி நிற்கும், திருச்சியை தாண்டி விழுப்புரம் முக்கியமானது. இடையில சில ஸ்டேஷன் இருக்கும். விழுப்புரம் விட்டா சென்னை. இது பரிசை வச்சுக்கோங்க, மதுரை, திருச்சி, விழுப்புரம், சென்னை. மதுரையில புகை வண்டி கிளம்பு. இந்த அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் இருக்கும், பதிவு செய்யாம பயணம் பண்றது. அதுல ஏதாவது பேசிக்கிட்டே வருவாங்க. அதுல ஒருத்தன் சொன்னா, நான் விழுப்புரத்துல இறங்கணும், அது விழுப்புரம் எங்க சென்னைக்கு முந்தின ஸ்டாப்பிங், ஒரு 3 மணி நேர பயணம். அங்க இறங்கணும். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம், ட்ரெயின்ல உட்கார்ந்தாலே நான் தூங்கிடுவேன். நான் விழுப்புரத்துல இறங்குவனா இல்லையான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, பயமா இருக்கு. அதுக்கு இன்னொருத்தன் சொன்னா, எனக்கு ஒரு பழக்கையா, நான் ட்ரெயின்ல இருந்தா தூங்கவே மாட்டேன், தூக்கமே வராது, நீ கவலைப்படாத, நான் விழுப்புரத்துல உன்னை இறக்கி விடுறேன். இவன் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டான், பரவாயில்ல நம்ம தூங்கலாம், விழுப்புரத்துல
வண்டி எங்க வருங்க, மதுரையில கிளம்பி திருச்சி வந்து விழுப்புரம் வரும், அப்புறம் சென்னை. ஒன்னொன்னுக்கு 3 மணி நேரம் பயணம் வச்சுக்கோங்க. இவன் அப்படியே இப்ப தூங்கலாம்னு ஆரம்பிச்சவன் இவன்கிட்ட கேட்டான், யார் எழுப்பி விடுறவன் கிட்ட கேட்டான், உண்மையிலே தூங்க மாட்டியாப்பா நீ? ஐயோ நான் தூங்க மாட்டேயா, நீ தூங்கு, நான் தான் சொல்றேன்ல விழுப்புரத்துல இறக்கி விடுறேன். இவன் கண்ணை சாணி தூங்க பட்டுன்னு விழிச்சு கேட்டான், டே உன்னை நம்பலாமாடா? அவன் சொன்னா, டே தூங்கியா, அப்படியே நீ எந்திரிக்கலன்னு வை, இழுத்து விழுப்புரம் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல போடுறவங்க ஏன் கவலைப்படுற? வண்டி மதுரையில கிளம்பிச்சிங்களா, திருச்சி வந்து விழுப்புரம் வந்து சென்னைக்கு வந்துருச்சு. சென்னை எக்மோர் ஸ்டேஷன், எழும்பூர் புகைவண்டி நிலையத்துல விழுப்புரத்துல இறங்க வேண்டியவன நிக்கிறான், அவனை இறக்கி விடுறவன நிக்கிறான். அவனை சும்மா விட மாட்டான்ல, இவனை திட்டம், உனக்கு ஏன்டா இந்த வேலை? ஏன்னா அடுத்தவனை கெடுக்கிறதுக்குனே வருவீங்களா? நானும் முடிச்சு பார்த்து இறங்கிருப்பேன். ஆனா விழுப்புரத்துக்கு அடுத்து செங்கல்பட்டு ஸ்டேஷன் இருக்கு, அங்கேயாவது இறங்கி திரும்பி போயிருக்கோங்க. ஏன்டா கெடுக்கிற இப்படி பொங்கி பொங்கி திட்டான். இவன் இப்படியே நிற்கிறான் வருத்தப்பட்டு, பொங்கடா அடுத்தவனுக்கு எடுக்கிறது ஏதோ திட்டிட்டு போயிட்டான். இவன் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தான். பக்கத்துல இருந்தும் சொன்னா, சரி உடுப்பா, வாழ்க்கையில சகஜம், அவன் தான் திட்டிட்டு போயிட்டானே, நீ ஏன் என்ன வருத்தப்படுறேன்? சொன்னா, நான் அதுக்கு வருத்தப்படல, இவனே இந்த திட்டுறானே, இவன் நினைச்ச விழுப்புரத்துல ஒருத்தர் இறக்க அவன் என்ன திட்டு பாருங்க. இவன் 2 விஷயம் பண்ணிட்டான். விழுப்புரத்துல இறங்க வேண்டியவனை சென்னைக்கு கூட்டி வந்து இவனை கெடுத்தான், சென்னைக்கு வர வேண்டிய ஒருத்தர் விழுப்புரத்துல இறக்கி அவனையும் கெடுத்தான். இப்ப நேரம் திருக்குறளுக்கு வாங்க. செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையாலும் கெடும். எதை செய்யணுமோ அதை செய்யலனா கெட்டு போயிடுவேன், எதை செய்யக்கூடாதோ அதை செய்தினா கெட்டு போயிடும். இதை எல்லா வாழ்க்கையில அப்படியே கொடுத்து நீங்க படிக்கிற மாணவராக இருக்கலாம், வேலை செய்கிற அலுவலராக இருக்கலாம், எதை செய்யணுமோ அதை செய்யணும், வாழ்க்கையில வெற்றி அடையும். எதை செய்யக்கூடாதோ அதை செய்யவே கூடாது, வாழ்க்கையில தோற்று விடுவோம். இலக்கியம் மிகப்பெரிய கருவூலம், அதை தொடர்ந்து அனுபவிக்க வேண்டியது நம் கடமை என்று சொல்லி நேரங்கிறது நிறைவு செய்கிறேன். Thank you, sir. Ladies and gentlemen, it's time to have a short 20 minutes tea break before we start our interesting debate.